நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் நம்முடைய மூத்த சகோதரனுமாக இருக்கிற சகரியாபுணன் சென்னைக்கெல்லாம் சில நேரத்தில் வருவார். இல்லைன்னா வெளிநாட்டுக்கு எங்கன்னா போகும்போது, அப்போ ஆரம்ப நாட்களில் வெளிநாடு போகும்போது சென்னை வழியாக இப்போது கடந்து போவார். அப்போ உடனே ஒரு மெயில் அனுப்புவார், இல்லைன்னா வேறுனா ஒரு தகவல் வரும். நான் வெளிநாடு போயிட்டுருக்கேன், சென்னையில் தான் நான் ஃப்ளைட் மாறுவேன், எனக்கு ஒரு 1/2 hour டைம் இருக்கும், இல்லைன்னா ஒரு 10-15 நிமிஷம் டைம் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் சகோதரர்கள் யாருன்னா என்னை பார்க்கலாம் அப்படின்னு போவார். உடனே என்ன பண்ணுவோன்னா, எங்களுக்கு அதான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விட்டுறக்கூடாதே அப்படின்ட்டு உடனே நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டு சகோதரனை பார்க்கறதுக்காக நிற்போம். சமயத்தில் அந்த ஃப்ளைட்டு கரெக்டாக வந்துட்டால் அவர் நிறைய நேரம் அவரோடு கூட பேசுவோம், இல்லைன்னா ஷார்ட் டைம் தான் கிடைக்கும். சில நேரத்தில் இல்லை லேட் ஆகிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்வார். இல்லை பிரதர், நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் இறங்கி அடுத்த இதில் தான் நீங்கள் போகணும், அந்த வழியில் போகும்போதே அவங்க கூட கொஞ்சம் பார்த்து பேசிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார்னா, வருவார். வந்தவுடனே 5 நிமிஷம் தான் இருக்கும், அடுத்த ஃப்ளைட்டில் அடுத்த இதுக்கு போயிட்டு அடுத்த ஃப்ளைட் அவர் பிடிக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும். அப்போ போகும்போது கூடவே அவரோட பேசிட்டே போவோம். கிட்ட போன உடனே ஓகே அப்படின்பாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவரை பார்த்து, பிரதர் எனக்கு எதனா ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்பேன். உடனே நம்ம சகோதரனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், இன்ஸ்டண்ட்டாக வார்த்தையெல்லாம் கொடுப்பாரு. உடனே என்னை பார்த்த உடனே ஒரு வார்த்தை, அப்படியா அப்படின்ட்டு உடனே என்னை பார்த்து சொல்லுவார், இந்த பூமியில் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கும்னு சொன்னால் அது என்னன்னா, எப்பொழுதும் உன் வாயை நீ தூளில் வச்சிடுறது தான் பூமியில் பாதுகாப்பான இடம் அப்படின்வார். தமிழில் சொல்ல மாட்டார், இங்கிலீஷில் தான் சொல்லுவார். த சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த் இஸ் ஆல்வேஸ் புட் யுவர் மவுத் ஆன் த டஸ்ட் அப்படின்வார். அதாவது பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த பூமியிலே உனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குதுன்னு சொன்னால், எப்பொழுதும் உன்னுடைய நாபம் என்ன பண்ணுன்னா இந்த புழுதியில் வச்சிரு, அதுதான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எத்தனையோ வருடங்கள், கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகள். அந்த வார்த்தை இன்றைக்கி என் இடத்துல எனக்கு ஒளிவிட்டு போல் அந்த வார்த்தைகள் என் இருதயத்தில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தன் நாவை புழுதிலவே, தன் முகத்தை, தன்னுடைய வாயை புழுதியில் வைக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது இதில் இருக்குது. இந்த புலம்பலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை வாலிபர்களுக்காக எழுதும்போது, இள வயது உள்ள வாலிபர்களை குறித்து எழுதும்போது, எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகம், எரேமியாவுக்கு அடுத்தது புலம்பல். அந்த புலம்பலில் 955வது பக்கம், 955வது பக்கம், அதில் அவர் எழுதுவார் 23-27, புலம்பலின் புஸ்தகம் 3:27. அதில் எழுதுகிறாரு, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழைத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. எழுதிட்டு தான், ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த வார்த்தை, ஆண்டவர் என்னை முன்ன கைவிடவே மாட்டார் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தாது. எல்லாருமே இது ஒரு செக். இது வேதத்தில் இருக்கிற அநேக வாக்குத்தத்தங்கள்லாம் என்னென்னா, அதில் ஜீசஸ் அதில் கையெழுத்து போட்டிருப்பார், எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டிருப்பார். அந்த செக்கை கொடுக்கும்போது என்ன பண்ணால், நான் அதில் சைன் பண்ணேன், எஸ். என்ன பண்ணேன்னா, நான் சொல்லணும் அதில், எஸ் ஆண்டவரே, நானும் கூட நான் என்னை அடிக்கிறவனுக்கு என் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பேன், என் நம்பிக்கை, என் வாயை நான் தூளில் நுழைத்துவேன். இப்படி எதுக்கு நான் எக்ஸ் ஐ அக்செப்ட் அப்படின்றவங்க தான் அதில் கையெழுத்து போட்டால் தான் அந்த செக்கு செல்லுபடி ஆகும். அதே போல் தான் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன, எதுக்காக அதை சொல்கிறேன்னு சொன்னால், காலையிலே உங்களுக்கு சொன்னேன், நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், நாணயத்தினுடைய 2வது பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது கரைபடாமல் வாழணும், கரைதரையற்ற. அவர் சொல்லுவார், ஒரு மணவாளன் வரப்போகிறார்,
மணவாளன் வருகின்ற வேளையில் மணவாளி எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவன் கரைதிரை இல்லாதவளாக இருக்கணும். அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி ஆகிய சபையை ஆயத்தம் பண்ண எப்படி ஆயத்தப்படுத்துகிறாருன்னு சொன்னால் அதில் கரைதிரை இல்லாமல் இருக்கணும். நீங்களும் நானும் கரைதிரை இல்லாமல் இருக்கணும். அதில் ஒரு கரையை தான் காலையில் பார்த்தோம். காலையில் நம்ம ஒரு காலையில் நம்ம அதனுடைய கரையில் ஒரு கரையை நம்ம பார்த்தோம். இருமணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அது மாதிரி நான் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம அதை வாசிக்கும்போது தொடர்ந்து சகோதரர்களும் பேசினாங்க. நல்லா அருமையாக ஒவ்வொரு சகோதரர்களும் பேசினாங்க. அதில் சகோதரர் தவசீலன் பேசுனதான் எனக்கு ரொம்ப என்னை ஹிட் பண்ண வார்த்தை ஒன்று என்னன்னு சொன்னால், அவர் நான் இருமணமாய் நான் இருக்கும் பொழுது எனக்கு என்ன நடக்குன்னு சொன்னால், ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரியலை, லோத்து தான் ஆபிரகாமை விட்டு பிரிந்தான் அப்படின்னு சொன்னார். அதே போல் நகோமி ஒருபாளை விட்டு பிரியலை, ஒருபாள் தான் நகோமை விட்டு பிரிந்தாள். அப்படின்னா என்ன அவர் சகோதரன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இருமணம் உள்ளவனாக இருந்தேன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு சொன்னால், தேவனுடைய மனுஷர்களை தேவ மனுஷர்களை விட்டு, இல்லைன்னா தேவனுடைய சபையை விட்டே கூட அவங்க விலைக்கு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு இதுவாக இருந்தது. ஆண்டவரே, நான் இருமணம் உள்ளவனாக நான் இருப்பேன்னு சொன்னேன். நான் கூட என்ன ஆகுன்னா, ஒரு தேவ மனுஷனை விட்டே நான் பிரிஞ்சிருவேன். ஒரு என்னை நடத்துகிற ஒரு மனுஷர்களை கொடுத்து எனக்கு என்ன ஆகுன்னா, ஏதாவது உப்புக்கு போகாத ஒரு காரியத்தை சொல்லி நான் அதை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்ட்டு எச்சரிக்கப்பட்டேன். காலையில் அந்த சகோதரன் மூலமாய் நான் எச்சரிக்கப்பட்டேன். நான் உண்மைதான் நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு தான் சொல்கிறது, பிரதர் ஜாக் சொல்கிறது போல் வேதத்தை ஸ்லோவாக வாசிக்கணும்னு எப்போ சொன்னாலும் பிரதர் என்ன சொன்னார், நீங்கள் வேதத்தை ஸ்லோவாக வாசிக்க பழகி பாருங்கள், வேதத்தில் நிறைய பொக்கிஷங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னார். இப்போ நாம் கூட லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். சரி, அதை நான் எத்தனையோ முறை வாசித்துருக்குறோம். ஆனால் அந்த சகோதரன் எடுத்து காட்டும்போது என்ன சொன்னார்னா, ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரியலை, லோத்து தான் ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். எவ்வளோ அந்த ஒரு வார்த்தையில் எப்படி இருக்குது பாருங்கள். ஆபிரகாம் பிரியலை, போட எல்லாம் என்னை ஏமாற்றிட்டல, இதெல்லாம் பார்த்து போகிறல போட அப்படின்னு சொல்ல, லோத்து தான் தேவனே பிரிச்சார் அவனை. ஏன் பிரிச்சார்னா, இருமணம் உள்ளவன் நீ ஒரு மனமாக இருக்கிறவங்க இடத்துல நீ வாசம் பண்ண முடியவே முடியாது. நான் பார்த்துருக்கேன், நம்ம சிஎஃப்சி சபையில் நான் பார்த்துருக்கேன், நம்ம சபைகளில் தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல எல்லாம் இருக்கிற நான் சபையில் பார்த்துருக்கேன். பிரிந்து போன அத்தனை பேர்களும் எதனால் பிரிந்து போனாங்கன்னு சொன்ன வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது, இருமணமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களால சபையில் இருக்க முடியல. அதே போல் தான் இந்த நாளிலும் கூட என்ன நடக்கும்னா, அடுத்த நாணயத்தினுடைய இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதே யாக்கோபு திரும்ப யாக்கோபு சொல்கிறது. 3ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் இவர் தான் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன், இயேசுவையே உற்று பார்த்தவர். இப்போ அவர் சொல்கிறாரு 3வது வசனத்தில், 3ஆம் அதிகாரம் யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பாருங்கள். அங்கே என்னன்னா, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாய் நரக அக்கினியினால் கொளுத்துகிறதாயும் இருக்கிறது. அவர் என்ன எழுதிட்டு 8வது வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறதை, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், இப்போ நீ இந்த உலகத்தினால நீ கரைபடாமல் நீ இருக்கணும்னு சொன்னால், நீ பக்தியாக நீ வாழணும்னு சொன்னால், நீ நாவடக்கம் உள்ளவனாய் நீ இருக்கணும் அந்த பூமியில். ஏன்னா இது 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபு 1:29. 1:29 என்ன, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவ பக்தி வீணாயிருக்கும். ஜாக் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், நம்மளுடைய மூத்த சகோதரன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய அன்பான தகப்பன், அவர் என்ன சொல்லுவார்னா, இதை எப்படி அவர் சொல்லுவார்னு சொன்னால், நீ
ஆவிக்குரியவன் நீ உன் நாவை அடக்காமல் உன் இருதயத்தை வஞ்சித்து உன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் உன்னுடைய தேவ பக்தி 0 அப்படின்வார். 0. தேவபக்தி 5-10 மார்க்கு கூட கிடையாது, பார்டர் மார்க் கூட கிடையாதான். என் நாவடக்கம் இல்லாதவனாய் நீங்களும் நானும் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, எங்கிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எங்கிட்ட காட்டும்போது என்ன சொல்லுவார்னா, எங்கிட்ட பாரு, ஓ இதில் என்ன ஆண்டவரே நீங்கள் 0 போட்டு வச்சுருக்கிறீங்க. ஆமாம், நாவடக்கம் இல்லாதவன் நீ. உன்னிடத்தில் உன் நாவை உனக்கு கட்டுப்படுத்த தெரியல. உன் நாவு நீ நான் தான், எங்கள் நாவு எங்களுக்கு ஆண்டவன் என்று சங்கீதத்தில் சொல்லுவாங்க. சங்கீதத்தில் சொல்கிறப்போ எங்கள் நாவு எங்களுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உன் நாவு என்னம்னா, உன்னால் உன் நாவை உனக்கு நாவை கட்டுப்படுத்த தெரியல, நாவடக்கம் இல்லாதவனாக இருக்கிறாய் நீ அப்படின்னு சொல்லுவார். எனக்கு பிரியமானவர்களே, ஏன் இதை சொல்கிறாருன்னு சொன்னால், நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்குது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கு. 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆவது அதிகாரம். 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:21. 21ல் அங்கே ஒரு வசனம் எழுதியிருக்கும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ அவர் என்ன எழுதுகிறாரு, எப்பா நீ மரணத்தில் பிரியமாக இருந்தினா நீ உனக்கு மரணம் கிடைக்கும். எனக்கு ஜீவனில் தான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னால் உனக்கு ஜீவன் கிடைக்கும். நீ எதை நீ பிரியப்படுறியோ அதில் அதன் கனியை நீ புசித்து தான் தீரணும். ஆனால் அந்த மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குன்னா, நீ எப்படி உன்னுடைய நாவு யாருடைய அதிகாரத்தில் இருக்குது, உன்னுடைய நாவின் அதிகாரம். அதனால தான் அவர் எழுதுகிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதின் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். 21 நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அப்படின்னா என்னன்னா, தன் நாவையும் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன். அதை என்ன பண்ணுவோன்னா, கடிவாளத்தினால போட்டு கட்டி வைக்கிறவன்னு அர்த்தம். காக்கிறவன்னா என்ன அர்த்தம்னா, கடிவாளம், நல்ல கடிவாளம் போட்டு அந்த குதிரையை அப்படி கடிவாளம் போட்டு அப்படி கட்டி வைக்கிற மாதிரி காக்கிறவன். காக்கிறவன்னா என்ன, கடிவாளம் போட்டு கட்டுகிறவன். பார்த்தீங்களா, நாம் நினைக்கிறோம் குதிரைக்கும் இதுக்கும் தான் கடிவாளம் ஒன்று. இல்லை, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நாசியில் சுவாசமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவை என்ன தெரியுமா, ஆவிக்குரிய கடிவாளம் நம் நாவுக்கு தேவை நமக்கு. அவர் சொல்கிறாரு, உன் நாவையும் 21 23 வாசிங்க, தன் நாவையும் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்துக்கொள்கிறாய். அவனுக்கு இடுக்கனே வராது. எந்த இடத்துல பார்த்தாலும் அவன் இடுக்கன் இல்லாதவனாக இருப்பான். சரி, இப்போ இதெல்லாம் இவ்வளவும் சொல்கிறாரு, இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் இப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ ஒரே ஒரு சம்பவத்தை, நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதத்திலேருந்து சும்மா ஏதோ அப்படியே விளையாட்டாக பேசுகிறதில்ல, நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனுஷன் தன்னுடைய நாவை அவன் காத்து கொள்ளாதனால அவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, ஒரு மதிகெட்டவன் சாகிறது போல செத்து போனான். ஒரு மதிகெட்டவன் சாகிறது போல செத்தான். அவன் வேறு யாரும் கிடையாது, அவன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. அவன் இஸ்ரவேலிலே ஒரு படை தளபதி. அவன் அவனுடைய போர் சேவகன். அவன் சவுலுக்கு அவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்தான். சவுல் செத்து போகிறான். சவுல் செத்து போனவொடனே சவுளுடைய குமாரனுக்கு அப்போ அவன் சவுளுடைய குமாரனை அவன் பாதுகாத்து கொள்கிறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அங்கே 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 13. அப்பொழுது செரேயாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய்
கிபியாவின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். யாரு? சரி, யோவாப் என்றவன் யாரு? சவுலுடைய படைத்தலைவன், இது தாவீதினுடைய படைத்தலைவன். அங்கே அப்னேர் என்றவன் யார்? அப்னேர் என்றவன் சவுலுடைய அவனுடைய குமாரனுடைய அவனுடைய படைத்தலைவன் அப்னேர் என்றவன். இவன் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருவரும் அப்படின்னா 2 பேரும் இதாகிடுறாங்க. அங்கே சவுல் இறந்த உடனே அங்கே எல்லாமே அங்கே ஒரு டிவைடிங் உண்டாகுது. உடனே உண்டாகி போகுது. உண்டாகி போனவுடனே கொஞ்சம் பேர் தாவீதை பின்பற்றுகிறாங்க, கொஞ்சம் பேர் சவுலுக்கு ஒரு இது வந்துடுது. 2 பேரும் இருக்கிறாங்க. இப்போ 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய குளம் யோதம் பாருங்க எப்படி சொல்லு, ஒரு பெரிய குளம் இருக்குது. இந்த குளத்தின் நடுவில் அந்த கரையில் சவுலுடைய அவனுடைய ஆட்கள் அவனுடைய படைத்தலைவர்கள் அவங்க எல்லாரும் அந்த குளத்தில் இறங்குறாங்க. இந்த பக்கம் தாவீது கூட இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. தாவீது கூட இருந்த யோவாப் தாவீதினுடைய அவனுடைய ஆட்கள்லாம் இந்த குளத்தரையில் இறங்கணுன்னா என்ன நடக்கணும்? குளத்தில் இறங்கணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள்லாம் குளத்தில் இறங்கினா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் சண்டை போடுவீங்களா? எதுக்கு குளத்தில் இறங்குறீங்க? குளத்தில் இறங்குறது குளிக்கிறதுக்காக இறங்குறது. ஜாலியாக நீங்கள் குளிக்கிறதுக்காக குளத்தில் இறங்கி நல்லா குளிக்கலாம்டா, நல்லா இன்றைக்கி நல்லா இருக்கணும். எந்த சென்சிபிள் மேனாக தான் பண்ணுவான். ஒரு குளத்தில் இறங்கினான்னு சண்டை போடுறதுக்காக எவனும் குளத்தில் இறங்க மாட்டான். ஆனால் இவனுக்கு 2 பேரும் குளத்தில் எதுக்கு இறங்கினானுங்க பாருங்கள். இறங்கின உடனே இதில் என்ன பண்ணோன்னா, இதில் தான் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது. 2 பேரும் இறங்கினவங்க தூரம் பார்த்துட்டு வேணா என்ன பண்ணியிருக்கலாம், ஹலோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். நல்லா ஓகே. என்ன குளத்தில் வந்துட்டீங்க? சும்மா குளிக்கலான்னு வந்தேன். அப்படியே குளிங்க. சரி, நாங்கள் இந்த பக்கம் குளிக்கிறோம், நீங்கள் அந்த பக்கம் குளிச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் வாய் கொழுப்பு எடுத்த அப்னேர் அவன் அவன் வாயில் அவன் வாய் என்ன ஒன்றா, நாவடக்கம் இல்லாத அந்த அப்னேர் அவன் ஒரு வார்த்தையை அவன் யூஸ் பண்ணுறான். அவன் என்ன யூஸ் பண்ணுறான் பாருங்கள், 14வது வசனம். அப்னேர் யோவாபை நோக்கி. யோவாபு பேசலை முதல்ல, தாவீதினுடைய சேவகன் அவன் பேசலை. அவன் வாயை மூடிக்கிட்டான். அவன் பேசாமல் வாயை இருக்கிறான். அவனும் இறங்குறான், அவனும் ஒரு இது இறங்குறான். ஆனால் அப்னேர் இவன் சவுலோடு கூட இருந்தவன், இவன் படைத்தலைவன். இவனுக்கு இவனை என்ன பண்ணியிருக்கணும் தலைவர்? இவரும் வாயை மூடி இருக்கணும். ஆனால் அப்னேருக்கு வாயை மூடுற பழக்கம் கிடையாது. நாவடக்கம் இல்லாதவன் அப்னேர். அப்னேர் எப்படின்னா, எப்பவுமே அவனுக்கு எப்படின்னா, அவனுக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா தாவீதை பார்க்கலும் சவுலுக்கு கொஞ்சம் ஆள் நிறைய இருந்தாலும், கொஞ்சம் பலசாலியாக இருந்தோன்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஆமாம் பாங்கடா, நீங்களாம் தொக்கடா, நாங்கள்லாம் பாரு எப்படி. எப்பவுமே இப்படி தான் இருக்கும். பலவீனமாக இருக்கிறவன் தான் வாய் கொழுப்பெடுத்தான் பேசுவான். அந்த பலவீனமாக இருக்கிற ஆள் பாருங்க ஒன்றும் பேச மாட்டான், அமைதியாக இருப்பான், ஒன்றும் சொல்லவே மாட்டான், அமைதியாக இருப்பான். 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஜெபம் பண்ண போனவுடனே 2 பேரும் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. இதில் வாய் கொழுப்பெடுத்து ஜெபம் பண்ண ஆள் யார்? அவன் தான் பண்ணான். இவன் என்ன பண்ணான்? அந்த ஆயக்காரன் என்ன பண்ணான்? அவன் பார்வைக்கு சிறியவானவன். அதனால் அவன் என்ன பண்ணான்னா, பாவியாக என் மேலே கிருபையாகிறன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? வாய் கொழுப்படுத்த உன்னுடைய தான்டா, நீ போடா வெளியேன்ட்டார். நான் வடக்கமாக இருந்தேன், என் மேலே பிரியமாக இருங்க, பாவியாகி என் மேலே கிருபையாக இருங்கன்னு சொன்ன பாருங்க. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு சொன்னார். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உடனே இந்த அப்னேர் தான் உடனே சொல்கிறாரு. அவன் அப்னேர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அவன் என்ன சொல்கிறான்? சிலம்பம்னா இது நமக்கு இது தமிழில் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வேறு ஒன்று, இங்கிலீஷ் பைபிளில் போய் உடனே பார்க்கணும். சிலம்பம்னா என்னென்னா, சிலம்பம்னா வாங்க நம்ம 2 பேரும் சண்டை போடலாமா, நம்ம 2 பேரும் சண்டை போடுவோமா, நம்ம பல பரீட்சையை பார்க்கலாமா, நீயா நானான்னு பார்க்கலாமா, நம்ம 2 பேரும் சிலம்பம் பண்ணுறதுன்னா, வாடா உன்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய சாமர்த்தியத்தையும் பார்த்துருவோம். யார்கிட்ட நீ கேட்குற? சவுலுடைய சேவகர்களை பார்த்து நீ கேட்குற. நீ நீ ஏன் இந்த மாதிரி நீ கேட்ட? அவங்ககிட்ட சொன்ன, சும்மாப்பா ஏன்பா அவங்க 2 பேர் தான் அப்போ நாளை சண்டை போட்டாங்க, நாம் தான் இப்போ கூடி இருக்கிறோம், நாம் எல்லாம் கொஞ்சம் என்னப்பா எல்லாம் ஒன்றா இதுன்றதுக்கு ஏன்னா வழியை பார்ப்போம், சமாதானத்தின் வழியை தேடினியா? இல்லை, நீ ஒன்று என்ன பண்ணுற? ஏன்னா நீ பலசாலி, உங்கள்கிட்ட நிறைய இருக்கிறாங்க, உன்னோட கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற? பா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மோதி பார்க்கலாம். நான் சொல்லுவேன், எங்கள் அடிக்கடிக்க எங்கள் கூட பிள்ளைங்க யாருன்னா வந்தானுங்களா, வண்டியில் போவோம், அவங்க 2 பேரும். அவன் பின்னால் நான் உட்காந்துட்டே இருப்பேன். எங்கள் என்ன பண்ணுவார்னா, வண்டி உருன்னு போவான். நான் சொல்லுவேன், டே தம்பி வண்டியெல்லாம் ஓட்டாத,
அப்படி நீ பேசாமல் இரு, அவன் ஓட்டுறான்றதுக்காக நீ ஓட்டுறாத அப்படின்வேன். அப்படி அமைதியாக இருப்பான். சில நேரத்தில் எங்களுக்கு பின்னால் ஒரு ஆளுங்க மெட்ராஸ்காரங்களும் உங்களுக்கு தெரியும்ண்ணா, நீங்கள் மெட்ராஸ் வந்தீங்களான்னு தெரியும், ஒன்றுமே இருக்காது. அவன் ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருப்பான், எடுப்பான், அடிச்சுன்னு அப்படியே ரேஸில் ஓட்டுற மாதிரி ஓட்டுவான். என்னடா எங்கேயோ போகிறான் பொழுது, என்னவோ அவசரம் இவனுக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்ச நேரம் பொழுது பார்த்தா அந்த ஒரு டீ கடை இருக்காங்க, போய் டீ குடிச்சு நிற்பான். அதுக்கு இவ்வளோ தலைவர் இவ்வளோ வேகமாக போவார். நான் இது நிறைய நான் சொல்லுவேன், நான் சொல்லிட்டு அவன் வியாபாரம் போகிறான்ல, அங்கே போய் டீ கடையில் பாரு அவன் நின்றுருப்பான் பாரு அப்படின்னு. ஆமாம் அங்கிள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, அதுக்கு தான்டா அவன் அது மாதிரி ஓட்டுறது, வேறு ஒன்றும் கிடையாது. அவர் டீ குடிக்க போகிறாராம், அதை நான் பார்க்கணுமா? பார்த்துருக்கீங்களா? எப்படி இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நடக்கும். அப்போ நான் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், நான் இது மாதிரி போனான்னா அவன் போடுறான்றது இவனும் ஓடுவான். அப்போ நான் சொல்லுவேன், இந்த மோதல் போக்கு மட்டும் எந்த இடத்துலையும் நீ கையாளாத, யாருக்கிட்டையும் மோதாத. சபையில் கூட சரி, நான் எல்லாம் சமயத்தில் யாருன்னா மோத வராங்கன்னு சொல்லிட்டு, தம்பி நமக்கு அந்த வேலையே இல்லை, நமக்கு அந்த மோதல் போக்கே நமக்கு வேணாம், நீ வேண்டவே வேண்டாம். இந்த மோதுற வேலை மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம். நீயே பெரியவனாக இருந்துக்கப்பா, நீயே பெரியவனாக, நான் சின்னவனாகவே இருந்துக்கிறேன், நீ பெரியவனாகவே இருந்துக்கணும். அதனால மெட்ராஸில் வந்து சில ஆக்சிடெண்ட்லாம் நான் எல்லாம் மாட்டுறது கிடையாது. ஆனால் நிறைய பேர் மாட்டுவாங்க, நிறைய எல்லாம் மாட்டுவாங்க, எல்லாம் ரேஸில் போவானுங்க, என்ன போகணும் மாட்டிப்பானுங்க. இவன் பாருங்க இவன் என்ன பண்ணுறான், இவன் போயிட்டு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாண்டானா ஆண்டின்னுவாங்க. நம்ம ஊரில் அது மாதிரி ஒரு பழமொழி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் புதுசாக சொல்கிறேன் நான், இல்லை நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி பழக்கம். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்வாங்க. அதே மாதிரி சும்மா இருந்தவனை ஊதி கெடுத்தான் அந்த அப்னேர்ன்ற ஆண்டி. பாருங்க, அவனுக்கு பேர் நான் என்ன, உன் பேர் அப்னேர் இல்லைப்பா, உன் பேர் ஆண்டி. ஆண்டி தான் உன் பேர். ஏன்னா சும்மா இருக்கிறவன ஊதி கெடுத்தவன் நீ. அவன் சும்மா தானே இருந்தான். யோவாப் உங்ககிட்ட வாடா பராக்கிரமம் பார்க்கலாம், வாடா உங்ககிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னா, அவன் விவசாயம் வாயை மூணு இருந்தான். தம்பி நீ கேட்ட, நீ என்ன பண்ண, வரையா சண்டைக்கு வரியா, பலம் பார்க்கலாமா, நீயா நான் பார்த்துருவோமா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், சரி பார்க்கலான்டா. நீ பார்க்கலாண்ணா. எப்பவுமே சொல்கிறேன், இந்த கொலைக்கிற நாயெல்லாம் என்றைக்கும் வேட்டை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த சும்மா இருக்குது பாருங்க, ஊம குசுனி மாதிரி இருக்குது பாருங்க இந்த நாய்ங்க, அதுக்கு தான் சமயத்தில் பயமாக இருக்கணும். அதுக்கு தான் ஜாக்கிரதையாக, அமைதியாக இருக்கும், வந்து பிடிங்கிடும் சமயத்தில். சில நாயெல்லாம் அது வேட்டையே பிடிக்காது. இவன் பாருங்க என்ன பண்ணான்னா, இது குலைச்சவன் உடனே அப்னர் பார்க்கணும்ல போட்டாங்க. இப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட உடனே என்ன பண்ணுதுன்னா, தேவன் யார் பக்கத்தில் நிற்கிறாருன்னு பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேவன் யார் பக்கம் நிற்கிறார் பாருங்க. அந்த 17ஆம் வசனம் பாருங்க. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். பார்த்தீங்களா? யார் முறியடிச்சது? தாவீதின் சேவகர்கள். வாயை மூடிக்கிட்டு இருந்தான யோவாப்பு. அந்த யோவாப்பினுடைய சேவகர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த வாயை அகலமாய் திறந்தான அப்னேர், ஆண்டியாக போனவன், ஆண்டிங்கிற அப்னேர் என்ன பண்ணான்னா, அவங்களுடைய சேவகர் எல்லாரையும், தாவீதினுடைய சேவகர்கள் அவங்கள எல்லாரும் ஜெயம் கொண்டாங்க, முறியடித்தாங்க அவங்க எல்லாரும். காரணம், தாவீதினுடைய சேவகர்கள் தன் நாவை காத்து கொண்டார்கள். அவங்க பேசலை. ஆனால் வாயை நீ அகலமாக திறந்தி அப்னேர், உன் ஆளுங்க தான் அன்றைக்கி எல்லாம் முறியடித்து. எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு முறியடித்தாங்க? உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வாசிக்கும் போது இப்படிலாம் நீங்கள் வாசிக்கணும். இதெல்லாம் அவங்க வாசிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை எழுதி விட்டுருக்கும். அவன் அங்கே எத்தனை பேர் அவங்க முறியடித்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 360 பேர் அன்றைக்கி செத்தானுங்க. யார் 360 பேர் தெரியுமா? நாவடக்கம் இல்லாமல் பேசின அப்னேயனுடைய ஆட்கள் 360 பேர் அன்றைக்கி செத்தாங்க. அன்றைக்கி 360 குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரிகள் விதவையாகி போனாங்க. அன்றைக்கி அந்த 360 பேர் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அனாதையாகி மாறினாங்க அன்றைக்கி. எதனால் மாறிச்சு? நீ வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நடந்திருக்காது. நீ வாயை திறந்த போட்டல்ட்டான் எல்லாத்தையும். 360 பேர், உன் ஆளில் 360 பேர் அவுட்டு, மைனஸில் போயிடுச்சு உனது. அவன் ஆள் எவ்வளோ தெரியுமா? 18 பேரும் தான் இருப்பான் அவன் ஆள். அவன் கூட இருந்தவன் போல. தாவீதோடு கூட இருந்தவன் ஒரு 18 பேரோ 20 பேரோ தான். மிஞ்சி போனால் 20, 360 கால்குலேட் இல்லை. வேதத்தில் அதெல்லாம் கணக்கு இருக்குது எல்லாத்துக்கும். நான் இதெல்லாம் பார்ப்பேன். 360 பேர் செத்தான், 360 பேர் செத்தான்னு நான் ஆண்டவரே
அந்த 360 பேர் செத்துருந்தான்னா அந்த ஊரில் என்ன ஓலம் விட்டுருக்கும்? அந்த 360 சகோதரிகளும் எப்படி இருந்திருப்பாங்க? அந்த 360 பேருடைய குடும்பத்தில் இருக்க அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? யோசித்து பாருங்க. நாவடக்கம் இல்லாமல் போயிட்டோம். நாவடக்கம் இல்லாமல் போயிட்டோம். உடனே என்ன வீணா உனக்கு உடனே அடுத்தது இல்லை. இது பெரிய ஸ்டோரி, இது பெரிய கதை. இந்த கதை இப்படியே வருது. போட்டான் உடனே இவன் சண்டை போட்ட உடனே எல்லாம் ஓடினாங்க. அதில் என்ன பண்ணுறான், இந்த யோவாப்பினுடைய சகோதரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் என்னன்னு சொன்னால், அவன் ஆசகேல்னு அவன் பேர். அவன் எப்படி ஓடுவான்னா, மான் ஓடுறது போல் ஓடுவான். வெளிமான். அவன் கலைமானின் அவன் 18ஆம் வசனம் பாருங்க. அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். அவன் எப்படி ஓடுவான்னா, வெளியில் இருக்கிற அந்த கலைமான் அந்த கலைமானை போட ஓடுறவனாக இருப்பான். அதுதான் இதுங்களாம் சிலதெல்லாம் இடம் பொருள் தெரியாமல் இது நடக்கிறதெல்லாம். கூட இருக்கிறவன் யாருன்னு தெரியாமல் வாயை விட்டுறது. இப்போ உனக்கு தெரியுமா, அவனோடு கூட அவங்க தம்பிமாரெல்லாம் கூட இருக்கிறான் யோவாப்பனுடைய. அதில் ஒரு தம்பி பேர் ஆசகேல். அந்த ஆசைகள் எப்படிப்பட்டோம்னா, அவன் எப்படின்னா வெளியில் இருக்கிற கலைமான் அந்த கலைமான் எவ்வளோ வேகமாக ஓடுமோ அதே மாதிரி சாதாரண மனுஷன் ஓடுறது போல் ஓட மாட்டான். அவன் வேகமாக ஓடிடுவான். வீணாக வாயை கொடுத்து மாட்டிக்காத. அறிவு இல்லை. வாயை திறந்த உன் நாவை காத்துக்கொள்ள உனக்கு மரணம் சம்பவித்தது. அவன் என்ன பண்ணான், உன்னை பார்த்தான். டேய், நீ தானே இந்த இவ்வளவு பண்ணன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவன் இந்த அப்னேரை அவன் வேகமாய் தொடறான். இவன் போகிறான், அவனும் ஓடுறான், இவனும் ஓடுறான். அப்போ அப்னேர் பார்த்துக்கிறான். டேய், நீ யோவாப்புடைய தம்பி ஆசைகள்ல? ஆமாம், நான் ஆசைகள் தான். நான் ஏன் உங்கள் அண்ணங்கிட்ட நான் எப்படி முழிப்பேன்? இந்த அறிவு உனக்கு இப்போ தானே வருது. அது முதல்ல இருந்திருக்கணும்ல. நான் உங்கள் அண்ணங்கிட்ட எப்படி முழுப்பேன்? நீ போயிடு, நான் ஏன் உன்னை குத்தணும் அப்படின்றான். அதெல்லாம் முடியவே முடியாது. சண்டைன்னா சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் நேராக துரத்தின்னு வர்றான். அவன் பின்னாலேருந்து ஒரு இது எடுத்து குத்துறான். அவன் வயிற்றில் கொடுத்து அங்கே ஆசைகள் செத்து போயிடுறான். இது என்ன ஆகுதுன்னா, யோவாப்புனுடைய நெஞ்சத்தில் அப்படியே ஒரு கரும்புள்ளி போட மாட்டேன். என் தம்பியை அடிச்சிட்டல, நீ உன்னை பழிக்கு பழி தீக்காமல் நான் விடவே மாட்டேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். உடனே அவன் போகும்போது இந்த அப்னேர் இப்போ புத்தி வருது தலைவருக்கு. எப்போ தோல்வி வந்த பிற்பாடு தான் இவர் தலைவருக்கு அப்போ தான் புத்தி வரும். ஏன் அவர் என்ன சொல்கிறேன், இப்போ 26ஆம் வசனம். அப்பொழுது அப்னேர் யோவாவை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்பொழுதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரை விட்டு பின்வாங்கும்படிக்கு என்னை மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான். எப்பவுமே இப்படியே தான் இருப்பியா? ஏதோ நான் சொன்னேன், போடலாமா சண்டை போடலாமான்னு சொன்னேன், நீ அதை இப்படின்ட்ட. இப்போ நீ இப்படி துரத்திட்டே வரைய, எப்போவே இப்படி சண்டை போட்டுனே இருக்க முடியுமா? எல்லாம் ஞானோதயம் எப்போ வருது பாருங்க தலைவருக்கு. தோல்வி வந்த பிற்பாடு தான் வருது. 360 பேர் செத்த பிற்பாடு தான் வருது. 360 பேருடைய புருஷர்களுடைய மனைவிமார்கள் விதவையான பிற்பாடு தான் வருது. 360 பேருடைய பிள்ளைகள்லாம் அனாதைகள் ஆகும்போது தான் வருது உனக்கு. ஆனால் அது முதல்ல உனக்கு வந்திருக்கணும்ல. நீ வாயை மூடிட்டுல போயிருக்கணும். நீ வாயை மூடலை. நான் வடக்கம் இல்லை உங்கள்கிட்ட. உடனே அவன் சொல்கிறான். அதற்கு யோவா அவன் சொல்லி காட்டுறான். இன்று காலையில் நீர் பேசாதிருந்திருந்தால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்பொழுதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் சொல்கிறான், இன்னைக்கு காலையில் மட்டும் நீ வாயை திறக்காமல் இருந்திருந்தீன்னா நாங்கள் ஏன்டா அதெல்லாம் பண்ண போகிறோம் உனக்கு? நீ ஏன் உனக்கு வாயை திறந்த? உனக்கு ஏன் நாவடக்கம் இல்லாமல் போச்சு? நீ ஏன் அது வாயை திறந்த சண்டை போடலாமா? நீ ஏன் ஒரு சண்டை போடுறது போல ஒரு சலாம் போட்டு போ. ஏன் சண்டை போடுற? ஒரு ஆள் வரான், உனக்கு தெரியுது, நீ அவன் ஆளு இவன் ஆளுன்னு தெரியுது, 2 பேரும் குளத்தில் இறங்குறீங்க, ஒருத்தனை பார்த்து சண்டை போடாமல் ஹலோ சலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அட நீ தமிழை கூட பேசணும், உருதுல பேசு சலாம்ன்ட்டு. சலாம் போட வேண்டியது தானே? ஏன் நீ சலாம் போடலை? அவன் சொல்கிறான், நீ வாயை மட்டும் நீ மூடி இருந்திருக்கணும், நீ வாயை மூடலை. நீ உடனே திரும்பி போன உடனே அன்று போயிட்டாங்க. ராத்திரி முழுதும் போயிட்டாங்க. போன உடனே இப்போ நடந்த 21ஆம் அதிகாரம் வாங்க. 21ஆம் அதிகாரம் இப்போ தலைவருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ 21ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அடுத்தது 3ஆம் அதிகாரம் வாங்க.
3ஆம் அதிகாரம் வரும்போது அங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன். 1ஆம் அதிகாரம், சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். நான் பார்க்குறேன், எதனால் இது மாதிரி பலத்தான்? அவன் ஏன் பலத்தான்னு சொன்னால், தன் நாவை காத்து கொண்டான். நீ ஏன் பலவீனப்பட்டு போனன்னா, உன் நாவை நீ காத்துக்கொள்ள. நிறைய பாருங்கள், நிறைய நடக்கும் போலாம். இந்த சண்டை போடுற ஆளுங்களாம் பாருங்கள், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சண்டை வேணாப்பா, நமக்கு இந்த சண்டையே வேணாம் ராஜா, இந்த சண்டையே வேணாம் அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, எப்பவுமே தன் நாவை ஒருவன் பாதுகாத்து கொண்டான்னு சொன்னால் அவன் எப்பொழுதும் எப்படி இருப்பான்னா, அவன் இருதயம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 39 1வது வசனம், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு இன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். அவன் பாருங்க எப்படி பேசுகிறான் பாருங்க. அது தாவீது பாருங்க எப்படி இதுன்றான். அவனுடைய எண்ணம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவன் சொல்கிறான், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் கைகளை கயிறுகளினால் கட்டி வைப்பேன். அப்படியா? கையை கட்டாதுமா, நீ வாயை கட்டு. நீ கையை கட்டி என்ன பிரயோஜனம்? நீ கையை கட்டினாலும் கூட வாயில் பேசுகிற. பட்டைய குத்து போல பேசுவாரும் உண்டுன்னு வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. நீ கையை வேணா உன் கையை கட்டியிருக்கலாம், ஆனால் உன் வாயை கட்டலன்னா இந்த வாயின் மூலமாய் வருகிற வார்த்தைகள் பட்டைய குத்து போல உனக்கு வந்துடும். அதனால தான் அவன் சொல்கிறான், என் வாயை நான் கடிவாளத்தினால் நான் அடக்கி வைப்பேன். என் வாய் அப்படியே போட்டுரும், கடிவாளம். வாய் திறக்க முடியாது, அப்படியே கடிவாளம் போட்டு நான் வச்சிருவேன். வச்சுட்டு உடனே அப்போ என்ன அடுத்த வசனம் பாருங்கள், நான் மௌனமாகி நான் ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என்ன எழுதுறா பாருங்க, மௌனமாக இருந்தேன், நான் ஊமையனாக போயிட்டேன், நான் ஒன்றுமே இல்லை, ஊமையனாக போயிட்டேன். நலமானது நல்லதுன்னு தெரிஞ்சது கூட நான் என்ன பண்ணேன், பேசாமல் நான் நின்றுக்கிட்டு இல்லை, பேசாமல் நான் அமர்ந்திருந்தேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள தேவனுக்கு ஏற்ற துக்கம் எனக்குள்ள அதிகரித்தது. லௌகீக துக்கம் கிடையாது, எனக்குள்ள தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் எனக்குள்ள அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போ என்ன அப்படின்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. பார்த்தீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் இருதயம் ஜில்லுன்னு இருக்கணுமா, உங்கள் இருதயம் ஃபயராக இருக்கணுமா? ஏடபிள்யூ டோசர் சொல்வார், ஒரு தேவ மனுஷன், பர்னிங் ஹார்ட் அப்படின்வார். அவர் ஒரு இதாக சொல்லுவார். அவர் சொன்னார், அவருடைய சில ஜபங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, லார்ட் செட் மை ஹார்ட் ஆன் ஃபயர் அப்படின்வார். என் இருதயத்தை நீ அக்கினியினால் எரிய பண்ணுங்க ஆண்டவரை. இவர் சொல்கிறார் பாருங்க, நான் அது மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னன்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. உங்கள் இருதயம் உனக்குள்ளே அனலாக இருக்கணுமா, இல்லை அப்படியே குளிர்ந்து போயிருக்கணுமா? இப்போ வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்கிறது போல், நீ அனலாவது நீ குளிராவது இருந்தால் நலமாக இருக்கும், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தன்னா என் வாயின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்றார். நீ அனலாக இருந்திருக்கணும். நீ உன் இருதயத்தில் அனலாக இருந்து பாரு, அங்கே என்ன நடக்குன்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டு. எப்போ அனல் கொண்டு தெரியுமா? துன்மார்க்கன் இல்லை, உங்கள் வாயை நீங்கள் கடிவாளத்தினால போட்டு அடக்கி வைக்கும்போது, நாவை கடிவாளத்தினால அடக்கி வைக்கும்போது என்னென்னா, உங்கள் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே பேர்ன் ஆகும். அப்படியே அது ஏன் உன் இருதயம் பேர்ன் ஆகல தெரியுமா, எரியல தெரியுமா? நாவடக்கம் இல்லை உங்கள்கிட்ட. நாவடக்கம் இருந்ததுன்னு சொன்ன என்னன்னா, உங்க இருதயம் பேர்ன் ஆகும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அதனால் என் வாயினால நான் என்ன பண்ண போவேன், விண்ணப்பம் பண்ண. பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு ஜெபிக்கவே முடியல சிஸ்டர், எனக்கு ஜெபிக்கவே முடியல பிரதர். அப்படி ஜெபம் பண்ணோம், கொட்டாவியாக வருது. ஜெபம் பண்ணோம்னா அப்படியே நம்ம வரும். அது எப்படி வராத போயிடும்? அதான் உன் இருதயம் அனலாக இல்லையே. உன் இருதயம் நீ தான் வெளியில் போயிட்டு, பிரதர் நீ காலையில் பிரதர் சொன்ன மாதிரி தான், நீ ஞாயிற்றுக்கிழமை தான் ஜெபம் பண்ண நினைக்கிற, உன்னால் முடியல. ஏன்?
திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலாம் உன் நாவை வந்து வாடகை விட்ட, வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே தேவனை துதியுங்க, உன் துடுப்பு போட வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் சில சபையெல்லாம் வந்து தேவனை துதிப்போம், தேவனை துதிப்போம் எல்லாரும் வந்துடும். ஏன் குத்தணும்? உன்னை குத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு வரும் தாவீதை போல உங்களை என்னாலும் சொல்ல முடியும். நான் தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறவங்க சபையில் வந்து என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அப்படியா? சங்கீதம் பாடுவாங்க. சந்தோஷமாக இருக்கிற மனுஷன்லாம் என்ன பண்ணுவாங்க? சங்கீதம் பாடுவாங்க சபையில் வந்து. எப்போ? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை. அதுதான் நம்முடைய சிஎஃப்சி. அதுதான் நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு சொல்லி கொடுத்தது. அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, எப்பா நீ வரணுமா, உன் இருதயம் அனல் கொள்ளணுமா, நீ வரணுமா, சபையில் வரும்போது நீ விண்ணப்பம் பண்ணுமா, நீ வந்து தேவனை துதிக்கணுமா, நீ அவரை வந்து ஆராதிக்கணுமா, விண்ணப்பம் பண்ணணுமா, அப்படின்னா உன் இருதயம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போ எரியும்னு சொன்னால் உன் நாவை கடிவாளத்தினால் போட்டு அடைக்கிடு. நான் சொல்ல, இதை சங்கீதக்காரன் சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்துன்னா, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் இதோ எனக்கு தெரிவியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே பாருங்க, அப்படியே அவர் எழுதினே வருவார்ல. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் இருக்கு தன் நாவை அடக்கிற மனுஷன். அப்னேர் அடக்கணும்னா இல்லை, தலைவர் அடக்கலை. இப்போ வந்து 3ஆம் அதிகாரம் வந்துச்சு. 3ஆம் அதிகாரம் அதே மறுபடியும் பேக் டு 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வந்து பாருங்க. நான் சொன்னேன்ல அவனுடைய முடிவு எப்படி வருது பாருங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இப்போ அப்னேர் இப்போ அவனுக்கு ஒன்றும் இதில்லை. அவன் மேலே அவனுக்கு அவன் மேலே ஒரு அலிகேஷன் வந்துடுது. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சோன்னே அவன் வந்து அந்த சவுலுடைய மகனோடு கூட அவர் 2 பேருக்கும் லடாய் என்ன தெரியுமா? 2 பேருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, சில நேரத்தில் மெட்ராஸ் பாஸ் வந்துடும், அதனால் கேட்குறேன். என்ன லடாய்க்கு என்ன சொல்லுவீங்க? 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் வந்துடுது. இப்போ யோவாப் என்ன பண்ணுறாருன்னா, தாவீதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் இனிமேல் நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட வந்துடுறோம், நாங்கள் இனிமேல் நீங்கள் எல்லாத்துக்கும் இஸ்ரவேல் முழுசுக்கும் நீங்கள் ராஜாவாகிடுங்கன்ற. சரிப்பா நீ போய் சமாதானமாக வான்னு இவர் அனுப்பிச்சி விட்றாரு. தாவீது வரல, இவன் தான் போகிறான். தாவீது 7.5 வருஷம் இன்னும் அங்கேயே தான் இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போய்ட்டு, ஆண்டவரே எனக்கு முழு இஸ்ரவேலும் கொடுங்கன்னு தாவீது கேட்கவே இல்லை, இவனாக தான் போய் கேட்குறான். இதை கேட்டுதை தாவீதுக்கிட்ட வந்து போயிட்டான். அப்னேர் வந்து தாவீதுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டான்னு சொன்னது இந்த யோவாப்புனுடைய காதுக்கு எட்ட ஆரம்பிச்சது. நீ வந்து அவனுக்கு என்ன நினச்சிக்கிட்டான்னா, இவன் ஏதோ தாவீதுக்கிட்ட ஏமாத்துறதுக்காக உள்ளே வந்திருக்கான்னு நினச்சி என்ன பண்ணேன்னா, தாவீதுக்கிட்ட போய் சண்டை போடுறான். தாவீதுக்கிட்ட சண்டை போட்டு, ஏங்க நீங்கள் அப்படிலாம் விட்டீங்க அவனை அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு வந்து வருது 23ஆம் வசனம் 3:23 பசங்களேன். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவிடத்தில் வந்தான் என்றும் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜாவண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீ அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகி அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கும்படியும் உம் போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதை எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். உடனே உடனே சொல்லிட்டு என்ன பண்ண, யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவன்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனுடனே ரகசியமாய் பேசுகிறவனைப் போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவன் வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். பார்த்தீங்களா? ஒரு நாள் கழிச்சு வருது. இது நாவின் அதிகாரத்தில் இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எதுக்கு ஒன்று கொத்தி போட்டான்? அவன் தம்பி நீ அன்னைக்குதல்ல, அவன் தம்பியை நீ சாகடிச்சிட்டல்ல, அதனால் உன்னை ரகசியமாக உங்கள்கிட்ட தந்திரமாக உன்னை பேசி உன்னை கூட இழுத்துன்னு வந்து அவங்ககிட்ட ஏதோ ராஜதந்திரம் பேசுகிற மாதிரி பேசி கையில் இருக்கிறத எடுத்து உன் வயிற்றில் ஒரே குத்தி விட்டான். குத்தி விட்ட உடனே இப்போ தாவீது அவனை பார்த்து ஒரு பாட்டு பாடுறான். இப்போ தாவீது அவன் பார்த்துட்டு அவனை சொல்கிறான்,
அவன் சொல்லும்போது 33ஆம் வசனம் பாருங்களேன். அங்கே என்ன எழுதுகிற 33 என்ன அங்கே 33 தாவீது எழுதுகிறான் பாருங்க. ராஜா அப்னேருக்காக புலம்பினான் அப்படின்னு எழுதலாம், அதோட முடிச்சிருக்கலாம். தாவீது ராஜா அப்னேருக்காக புலம்பினான் அப்படின்னு எழுதலாம். ஆனால் தாவீது அப்படி புலம்பல. என்ன தெரியுமா சொல்லி புலம்பினாரு? அப்னேரே, ஒரு மதிகட்டவன் சாகிறது போல செத்து போனையாடா நீனு. ஒரு நல்லவன் சாகிறது போல கூட நீ சாவலையே. ஆனால் ஒரு பரிசுத்தமானோ இல்லை ஒரு தேவனுக்கு மனுஷன் சாகிறது போல கூட சாகல, ஒரு மதிகட்டவன் சாகிறது போல செத்து போனையா அப்படின்னு. பார்த்தீங்களா? தாவீது அவனுக்கு ஒரு சீல், அது வேற, அது இன்னொரு கதை, அது இன்னொரு சாப்டர், அது போகும் அந்த பிரசங்கம் இன்னொரு. அப்னேர் மரித்தது எதனாலன்னா, மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் மரித்தான். காரணம் அன்னைக்கு குளத்தில் நடந்தது தான், வேற ஒன்றும். இவ்வளவுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ குளத்தில் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேச்சே இல்லை. மாடா சண்டைக்கெல்லாம் என் பலத்தை பார்க்கலாம், மாடா நீ சும்மா, நீ தான் உன் வாய் கொழுப்பு, உன்னுடைய வாய் துடுக்கு தடிப்பு. கொழுப்புன்றதுல உன் வாயினுடைய தடிப்பு என்ன பண்ணுச்சுன்னா, அன்னைக்கு என்ன பண்ணா, மதிகட்டவன் சாகிறது போல அன்றைக்கு அப்னேர் செத்தான். பார்த்துருக்கீங்களா எப்படி? அதனால தான் அவங்க சகோதரி உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நாவடக்கம் என்கிறது அவ்வளவு பெரிய காரியம். அது விண்ணப்பம் பண்ண வேண்டியது, உங்கள் இருதயத்தை பற்றி எறியப்பட வேண்டியது. என்ன ஆச்சுன்னா, ஒரு மதிகட்டவன் சாகிறது போல் அன்றைக்கி செத்தாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எவ்வளோ செத்து போயிட்டான் பாருங்க. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்கள். அங்கே இன்னொரு இடத்துல இன்னொரு இதை உங்களுக்கு காண்பிக்கிறோம். அங்கே வரும்பொழுது அங்கே இது சங்கீதக்காரன் ஒன்று சொல்லுவான். அங்கே இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவோம், அந்த நாவடக்கம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேலே கூட கையை போட்டுருவாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு 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 இது இருக்கும். 52ஆம் அதிகாரம் அதில் ஃபுட்நோட் பாருங்கள் எப்படி எழுதிருக்கு. தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவாய்க்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீஸ் என்னும் சங்கீதம். ஒரு தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இது யாரை பற்றி? ஏதோமியனாகிய தோவேக்கு. ஏதோமியனாகிய தோவேக்கு. இந்த ஏதோமியனாகிய தோவேக்குன்றவன் யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது. 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரத்தில் இந்த தோவேக்கு யாருன்றது அங்கே எழுதப்பட்டிருக்கும். அங்கே எதுக்குன்னா, அங்கே தாவீது என்ன பண்ணுவார், சவுல் தாவீதை கொலை பண்ணுறதுக்கு போவார். உடனே தாவீது தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போவார். அப்போ அங்கே என்ன பண்ணுவார்னா, தாவீது என்ன பண்ணுவார், தப்பிதி அந்த இடத்துக்கு அங்கே ஓடிடுவாங்க. தாவீது அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே 6ஆம் வசனம் வரும். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பில் உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும் போது சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்களுக்கு எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடி கொண்டதென்ன? இந்நாளில் எனக்கு சதி பண்ண என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான். அப்படிலாம் பேசினே இருக்கும்போது எல்லாம் அமைதியாக இருக்கிறான். அங்கே எத்தனையோ பேர். சவுலுக்கு என்ன ஒரே ஒரு படைத்தலைவன் தான் இருப்பானா? அவனுக்கு இருப்பான், ஆயிரக்கணக்காக இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர் எல்லாம் நிற்கும்போது சவுல் எல்லாரையும் பார்த்து, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேங்க ஒத்தனும் சொல்கிறேன்னு. அதில் இன்னொரு ஆள் வாய் அந்த நாவடக்கம் இல்லாத ஒருத்தன் பேர் இங்கே பாருங்கள், இன்னொருத்தன் பேர் தோவேக்கு. அவன் என்ன பண்ணுறான், அப்பொழுது சவுலின் ஊழியக்காரோடு நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகீதுவின் குமாரனாகிய அகிமினிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போதனத்தை கொடுத்து பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான்.
இதெல்லாம் இவன் பார்க்கலவன், இவன் தூரம் நின்றுருந்தான். நடந்த சம்பவம் என்னன்னா, தாவீது ஓடும்போது போயிடுறான், போகும்போது அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் அங்கே ஒரு இதுக்கு போகிறான். போனவுடனே அங்கே உள்ளே போய் கேட்குறான். அங்கே ஆசாரியன் இருக்கிறான். அந்த ஆசாரியன்ட்டு பார்க்குறான், ராஜாவின் காரியமாக நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஏன்னா இருந்தால் எதனா சாப்பாடு கொடுன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், சாப்பாடு இருக்கு, நீ ஸ்திரீகள் இடத்துல நீ கரைபடாமல் இருந்தேன்னா அந்த சாப்பாடு உனக்கு கிடைக்குன்றான். உடனே அந்த சாப்பாடை கொண்டாந்து கொடுக்குறான். ஆமாம் இல்லை, நான் இப்போ இவ்வளோ நாள் வெளியே தான் இருக்கிறேன் அப்படின்றான். ஏன்னா பட்டயம் இருக்கான்னு கேட்குறான். ஆமாம், கோலியாத்து நீ கொன்னே அந்த பட்டயம் இருக்குன்னு அந்த கோலியாத்தின் பட்டயத்தை உணர்ந்து கொடுக்குறான். வர்ற அவசரத்தில் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, தாவீது ஏதோ ஒன்று சொல்ல அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றான். இதெல்லாம் தூரந்தான் பார்க்குறான். அந்த தோவை கிட்ட போய் கேட்கல. 2 பேரும் பேசுனத, என்னப்பா ஆசாரியர்களும் இந்த தாவீது ராஜா, நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். தலைவர் கிட்ட போல தூரந்து பார்க்குறார் தலைவர். இவன் 2 பேரும் பேசிக்கிறத வச்சுன்னா அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, இவன் இன்னும் விசாரித்த மாதிரியும், அவனுக்கு அப்பத்தை விசாரித்து கொடுத்தா மாதிரியும், அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கொடுத்தா மாதிரியும் ஒரு கதையை கட்டி என்ன பண்ணிட்டான்னா சவுலுக்கு சொல்லிட்டான். சவுல் அப்படியே நம்பிட்டார். நம்பிட்ட உடனே என்ன பண்ணார்னா, உடனே சவுலுக்கு கூப்பிட்றான் அந்த ஆசாரியனுங்க எல்லாரையும் அப்படின்ட்டார். அங்கே உடனே அவன் உடனே எல்லாரையும் கூப்பிட்றாரு பாருங்க. அது எல்லாம் இருக்கும். அங்கே 13ஆம் வசனம் பாருங்கள். அங்கே அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் குமாரனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண எனக்கு விரோதமாய் எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சன்னதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன? அவன் அது மாதிரி செய்யவே இல்லை. தாவீது கேட்டான், கேட்டதுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்தான், பட்டயத்தை எடுத்து கொடுத்தான். அவ்வளோ. ஏன்னா நீங்கள் சவுலும் 2 பேரும் மாமனார் மருமக 2 பேரும், நீங்கள் 2 பேரும் அப்படி இருக்கிறனால நீங்கள் சொல்கிறது உண்மை நினச்சி அவன் ஒரு கபடம் இல்லாமல் இன்னோசென்ட்டாக எடுத்து கொடுத்தான். ஆனால் இந்த தோவைக்கு என்ன பண்ணான், வாயை மூடின்னு இருக்க வேண்டிய என்ன பண்ணிட்டான்னா அன்றைக்கி போட்டு கொடுத்துட்டான். போட்டு கொடுத்தவொன்னே என்ன பண்ணார், தாவீது இல்லை தோவைக்கு சொன்னதான் கரெக்டு, நீ ஆசாரியை சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெட்டுறான்னா. ஒரு பையனை வெட்ட மாட்டேன்ட்டான். ஏன் வெட்ட மாட்டேன்ட்டான்? நான் உனக்கு சொல்கிறேன் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நாவடக்கம் உள்ள எந்த ஒரு மனுஷனும் சரி, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேலே கை போடவே மாட்டான். ஆனால் நாவடக்கம் இல்லாத தோவைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேலே கையை போட ஆரம்பித்தோம். உங்களுக்கு தெரியுமா? எப்பவே யோசித்து பாருங்க. சபையில் இருக்கிற மூப்பர்களை மட்டும் நான் சொல்ல வரல, அவங்களாம் சகாயராஜ் பிரதருக்காகவும் மட்டும் நான் சப்போர்ட் பண்ண நாங்கள் வரல. எந்த தேவ மனுஷனாக இருந்தாலும் கூட சரி, யாராக இருந்தாலும் கூட சரி, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் அவன் மேலே கையை மட்டும் போட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் கையை போடுறது உங்களுக்கு துணிகரம் வந்துச்சுன்னா ப்ளீஸ் செக் யுவர் மவுத். நீங்கள் நாவடக்கம் உள்ளவர்களான்னு உங்களே நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துருங்க. இல்லை நாவடக்கம் உள்ளவன்னா அப்புறம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுன்னா, நாவடக்கம் உடைய எந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல கை போடவே மாட்டான். போட்டான், கையை போட்டான். பார்த்துருக்கீங்களா? அப்படி அவன் முடிவு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது எனக்கு. இதே போலதான் ஒவ்வொரு தேவன் பேசி பார்த்துட்டே இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் பார்த்துனே இருப்பார். தேவன் பேசக்கூட மாட்டாருங்க. நீ யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நாவடக்கம்னா உங்கள்கிட்ட பேசவே மாட்டார். அது எப்படி நீங்கள் நான் பார்த்துருக்குறேன். யோனா எழுதின தீர்க்கதரிசன யோனாவின் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். யோனா சின்ன புத்தகம் தான், யோனாவின் புத்தகம். யோனாவை பற்றி உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன யோனாவை பற்றி என்ன சொல்லுவீங்க? யோனா மீன் இதுன்னாரு, அவர் கீழ்ப்படியில் அவர் போனார், இப்படி பண்ணார். நான் சொல்லட்டுமா யோனா என்ன பண்ணாருன்ட்டு? யோனாவோடு கூட தேவன் யோனாவோடு கூட அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அவர் ஏன் பேசலை தெரியுமா? அது யோனாவோடு கூட பாருங்கள், வேதம் என்ன எழுதி வச்சுருக்குன்னு. 4ஆம் அதிகாரம் நிறைய சொல்கிறாரு, கீழ்ப்படியில் அப்படி இப்படிலாம். 4ஆம் அதிகாரம் பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் அவனுக்கு ஒரு இதாகுது, தேவன் சொன்னபடி நடக்கலை. ஒன்று அவனுக்கு ஒரு இதாகிடுது, அவனுக்கு எரிச்சலாக வரான். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தர் அவனை பார்த்து நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். உடனே யோனா போயிட்ட உடனே மறுபடியும் ஒரு செடியை வளைச்சார். அந்த செடி வாடி போச்சு, வதங்கி போச்சு. அந்த உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த யோனாக்கு யோனா இதாகிடுறான். 9ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தேவன் யோனாக்கை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அப்போ என்ன சொல்லணும்? சாரி ஆண்டவர், நான் அது மாதிரி இருந்தது. அவனுக்கு யோனா என்ன சொல்கிறான்னா, அதற்கு அவன்,
நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். ஏய், நீ யாருக்கிட்ட யார் பேசுற? நீ களிமன்றா? குயவன் அவரு. யாருக்கிட்ட நீ பேசுற பாரு. நீ எரிச்சலா இருக்கிறது உனக்கு நல்லதான்னு கேட்கிறாரு குயவன். நீ களிமண்ணு. நீ பார்த்து என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டவர்கிட்ட? லார்ட் சாரி, நான் எரிச்சலா இருந்தது தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு. அவன் சொல்றான், நான் மரண பரியந்தம் நான் எரிச்சலா இருக்கிறது எனக்கு நல்லது. யார் இதை பேசினவர்? தீர்க்கதரிசி. இது என்ன வார்த்தை? இது தடிப்பான வார்த்தை. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ பிரயாசப்படாதது, நீ வளர்க்காதது, ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அமிழ்ந்து போனதுமான ஆமனுக்காக பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக ஜீவன்களுக்கும் இருக்கிற மகா நகரமாகி நினைவுக்காக நான் பரிதமையாமல் இருப்பேனோ என்றார். அப்புறம் அடுத்து என்ன இருக்கு? அடுத்த என்ன வசனம் எழுதியிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் என்ன? படிங்க அந்த வசனம். அடுத்த வசனத்தை படிங்க. நான் சொல்லிட்டேன் அடுத்த வசனம் என்னன்ட்டு. ஃபுல் ஸ்டாப். அதோட சரி, ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். நான் உண்மையில் உங்களோட பேச விரும்பலை. ஏன்? நீ தான் வாய் கொழுத்து சொல்கிறிய. நான் எரிச்சலாக இருக்கிறது மரண பரியும், நான் எரிச்சலாக இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு சொல்கிறல்ல. உனக்கு நாவடக்கம் இல்லையே. நீ தீர்க்கதரிசி தான், ஆனாலும் உன்னிடத்தில் நாவடக்கம் இல்லையே. ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேலே பாருங்க, ஒரு வசனமும் இருக்காது. எல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி, ஏன்னா அடுத்த வசனம் என்ன ஆண்டவர்? அப்புறம் யோனா ஒன்றுமே சொல்லு. இல்லைப்பா ஒன்றும் சொல்ல, நான் தான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன்ல. நான் பேச மாட்டேன்ட்டேன். நான் என் வாயை மூடிக்கிட்டேன். ஜாக்கிரதையாக இருப்போம். நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் நிறைய உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். சரி, இவ்வளவும் சொல்லிட்டேன். சரி பிரதர், இவ்வளவும் சொல்கிறீங்க. நான் எப்படி பிரதர் நான் என் நாவை அடைக்கணும்? இதுக்கும் நமக்கு ஹீரோ இயேசு கிறிஸ்து தான், வேறு யாரும் கிடையாது. அவர் எப்படி நாவடக்கமாக இருந்தாருன்றதை உங்களுக்கு ஒன்று காமிச்சிட்டு நம்ம ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். 50ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி அவர் நாவடக்கம் உள்ளவராக இருந்தார். ஏன்னா அவர் தான் எனக்கு முன்மாதிரி. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். அப்போ காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை திறக்கிறார். அப்போ நான் எப்படி இருக்கணும்? நான் நாவடக்கம் உள்ளவனாக இருக்கணும்னு சொன்னால் தேவனிடத்திலிருந்து நான் செவி கொடுக்கிற பழக்கத்தை நான் வளர்த்துக்கினே வரணும். நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு நீங்கள் செவி கொடுக்குற அந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த செவி திறந்த உடனே என்ன பண்ணும்? இந்த வாய் மூடிக்கும். இந்த வாய் திறந்ததுன்னா இந்த செவி மூடிக்கும். எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வச்சுருக்காரு. நீ எவ்வளவு தேவன் பேசுகிறது நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் ஆவலாய் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ என்ன பண்ணால் வாயை பொத்திப்பீங்க, வாயை மூடிக்கும். ஆனால் நீங்கள் வாயை திறந்தீங்கன்னு சொன்னால் தேவன் இடி முழக்கம் போல தேவன் பேசுனா கூட என்னதே அப்படிதான் கேட்பீங்க. இடி முழக்கம் போல யோவான் சொல்ல, இடி முழக்கம் போல ஒரு சத்தம். அதே மாதிரி இடி முழக்கம் போல தேவன் பேசுனா கூட என்னவோ பிரகாசம் பிரதர் ஏதோ காட்டு கத்தல் மாதிரி கத்திட்டு போறாரு அந்த மனுஷன். காட்டு கத்தல் தான் இருக்கா. தேவன் பேச மாட்டார், தேவன் பேசவே மாட்டார். ஆனால் இயேசு எப்படி திரும்ப இருந்தார்? அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு அவர் செவி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசும்படி தேவன் கல்விமானின் நாவை தந்தருளினார். ஆமென். கேட்கிறது காதுள்ளவர் கேட்க கடவுள். ஆமென். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
தம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அனாதி நோக்கம் உம்முடைய பிள்ளையின் மீது இருக்கிறதற்காய் நன்றி. ஒன்றையும் நீர் மறைத்து வைக்காதபடிக்கு ஆண்டவரே, நீர் சொல்லிக் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வருகை நாளில் ஒரே ஒரு ஆத்துமா இங்கே இருக்கிற சிறிய பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும், கோலூன்றி நடக்கிற எந்த சகோதரனும் சகோதரி வரைக்கும் தேவனே உமக்கு முன்பாக நிலை நிற்க நீர் உதவி செய்யும். இந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, சபையை நீர் கட்டு வருகிறீர். நானே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொன்னவர் சபையை நீர் கட்டு வைப்பீராக. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டிய நாவடக்கத்தை தாரும். ஒரு நாளும் ஆண்டவரே தங்கள் புழுதியை எப்பொழுதும் வாயிலே வைத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே தினமும் கேட்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றும். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை ஆண்டவரே அதை பழக்கிக்கொள்ள உதவி செய்யும். ஏற்ற வார்த்தைகளை எப்பொழுதும் சொல்லத்தக்கதாய் கல்விமானின் நாவை அங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய பூரண கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் தேவன் தம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆணிகள் பாய்ந்த அபிஷேகம் நிறைந்த கரத்தை நீர் வைப்பீராக. உம்முடைய வலதுகரம் தாங்கட்டும். நீர் மகிமைப்படும். உம்முடைய பிள்ளைகளை வளர்த்துவிடும். ஆண்டவரே, உதவி செய்யும். ஆண்டவரே, சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இவர்கள் ஒவ்வொருடைய தலையும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகியும். உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆண்டவரே, இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். அநேகருக்கு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தரை உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரே, சபைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களுக்காய் நன்றி 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 நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. தொடர்ந்து சபையை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் வழி நடத்திடும். நம்முடைய பிள்ளைகள் மேலாம் நம்முடைய பூரண கிருபை இருப்பதாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ. உண்மையிலே இந்த நாளில் நம்மை ஆண்டவர் சகோதரர் மூலமாக ஆசீர்வதித்திருக்கிறார். பவுல் சொன்னது போல் என் வார்த்தை வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடு உங்களிடத்தில் வந்தது அப்படின்னு சொன்னார். அதுபோல் உண்மையிலே இந்த நாளில் நான் ரொம்ப ஒரு பெரிய சோதனைக்கு நேராக போகிற இந்த காலகட்டத்தில் என்னை ஆண்டவர் இந்த நாளில் அபிஷேகித்து எல்லாவற்றையும் மறக்க பண்ணி ஒரு புது கிருபையை கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். அருமையான சகோதரர் பேசும்போது நினச்சி பார்த்தேன், அவங்க கடுமையான ஒரு வியாதியில் வெள்ளூர் ஆஸ்பத்திரியில் அட்மிஷனில் இருக்கும்போது அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வின்சென்ட் பிரதர் யாரும் பிரகாசம் பிரதரோடு என்ன செய்யக்கூடாது, தொடர்பு கொள்ளக்கூடாது, எது வேணாலும் என்னிடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மாதக்கணக்கில் பேசலை. அதுக்கு பிற்பாடும் பேசுகிறதுக்கு ஒரு துணிவு வரல, எப்படி இருப்பாங்களோ எதுவோ அப்படின்னு. இப்போ நினச்சி பார்த்தேன், 2 நாளாக அவங்க பேசுனது நம்ம அன்னைக்கு பேச முடியலன்னு நினச்சதெல்லாம் இப்போ இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மூலமாக ஆண்டவர் அவ்வளோ பெரிய வியாதி அவங்கள்ட்ட இருந்தும் அதை சுகமாகி கர்த்தருடைய கிருபையினால் அவங்கள ஆண்டவர் உயிரோடு வைத்து இன்னும் சபையை அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அதனால் இந்த நாளில் நான் மனப்பூர்வமாய் சகோதரனை சபையாய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாம் அவருக்காக ஒரு முறை ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுத்த உத்தம தாசருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வெறும் வார்த்தையை பிரசங்கிக்கிற நல்ல சாதுரியமாய் பேசுகிற எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீர் தகப்பனே வார்த்தை மாத்திரம் இல்லை, வாழ்க்கையை பேசும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல சகோதரனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது சொன்னீங்க, எனக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கெல்லாம் ஒளியாக இருந்ததுன்னு சொன்னீங்க. அதுபோல் அருமையான சகோதரனை ஜீவனோடு எங்கள் மத்தியில் இந்த 2 நாள் அனுப்பி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜீவனை மலர செய்ததற்காக நன்றி. எங்கள் ஆவியை உயிர்ப்பித்ததற்காக நன்றி தகப்பனே. சகோதரனை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் சரீரத்தில் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாருங்க. சகோதரருடைய மனைவிக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சபையாய் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் இரவு பிரயாணத்தை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிரயாணத்தை ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணுங்க. காலையில் போய் ஊர் சேர்ந்து அங்கே
சகோதரர்கள் அழைத்து கொண்டு போவதற்கு ஏற்ற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர்.